30 வயது வரை கல்யாணம் பண்ணிக்காம தேவைப்பட்டதுன்னா இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடனே நித்யானந்தா லிவிங் ரிலேஷன்ஷிப்புக்கு ஆதரவு அப்படின்னு தம்ப்நெயில் போடாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய உணர்ச்சிகள் முதிர்ச்சி அடையும் பொழுது இந்த ஓவரான ஹார்மோனல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் அடங்கிங்க. வெறும் இந்த ஹார்மோனல் பிரஷர்னால நீங்க வாழ்க்கையை பாக்குறீங்க இல்லையா, அந்த பார்வை முழுமையானது இல்லை அப்படின்னு புரியும் பொழுது அந்த ஹார்மோனல் பிரஷர்னால சினிமால காட்டுற அந்த நாடக காதல், ஹார்மோனல் பிரஷர்னால வர்ற காதல் எல்லாமே உங்க ஜாதிக்குள்ளேயே நடந்தா கூட நாடக காதல் தான். ஏன்னா நாடகங்களை பார்த்து அந்த பிம்பங்களை மனதில் உள்வாங்கி அந்த பிம்பங்களை வைத்துக் கொண்டு கற்பனைகளை வைத்துக் கொண்டு உருவாகின்ற எல்லா காதலும் நாடக காதலே. இந்த நாடக காதல்ல நீங்க எடுக்கிற முடிவை கொஞ்ச நாள் கழிச்சு வருந்துவீங்க, கஷ்டப்படுவீங்க. அது மட்டும் இல்லாம திருமணம்னு நடந்துட்டு உடையும் பொழுதுங்க 2 பேருமே எமோஷனலா உடைஞ்சு போய் வித்ட்ரா ஆயிடுறீங்க. அது மாதிரியான துக்கங்கள், அதனால வர்ற டிப்ரெஷன், அதனால வர தற்கொலைகள் இதெல்லாம் தேவையில்லை. அதுக்காக நான் சொல்ற தீர்வு, இந்த 3வது நிலை தீர்வு, 30 வயசு ஈவன் ஒரு 35 வரைக்கும் கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்போ இல்ல டேட்டிங்கோ அது மாதிரியே லைஃப பார்த்துட்டு இப்ப கல்யாணம் பண்ணா கட்டாயமா இதுக்கு மேல நாம 2 பேரும் ஒன்னா இருந்து நம்முடைய முழு வாழ்க்கையும் இனிமையா இருந்து நம்ம 2 பேரும் ஒருத்தருடைய உடல் நலம், மனநலம், நம்முடைய சாம்ராஜ்யம் இதையெல்லாம் கட்டமைப்போம் அப்படிங்கிற தெளிவுக்கு வந்த பிறகு கல்யாணம் பண்ணிக்க முடியும்.